நண்பர்களே, இன்னைக்கான பாடி பில்டிங் 100 நாள் நாள் 46. இவன் என்னடா கோழிய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தானே பாக்குறீங்க. இவனை தூக்கி நீங்க புரோட்டீனுக்கு போடலான்னு பார்த்தேன். ஆனா என் மருமக கெஞ்சிட்டு இருக்கறதுனால பாவம்னு சொல்லிட்டு பறக்க விட்டேன். பிறகு ஓட்ஸ்ல சில பல பழங்களை வெட்டி போட்டு காலை உணவையும் முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஜிம்முக்கு யூஸ் பண்ற ஷூ எடுத்து அவுட்டோர் கேம்ஸ்ல போட்டு தேய்ன்னு தேய்ச்சி எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால அவுட்டோர் கேம்ஸ்க்கு புது ரன்னிங் ஷூ வாங்குற வரைக்கும் இதை வச்சுதான் ஒப்பேத்தி ஆகணும். அதனால இதை இப்ப கழுவி எடுத்துக்கிறேன். மீண்டும் நம்ம அம்மாவுக்கு உரம் போட வந்தாச்சு. இன்னைக்கு இந்த மண்ணோட நம்ம மல்லுக்கட்டி தான் ஆகணும் போல. வேற என்ன பண்றது, நம்ம தானே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு மூடையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, களைப்பா இருக்குன்னு கலர் குடிக்க வந்தா இன்னும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச வார்டு இல்ல போல. இன்னுமா ரேஷன் கடையில கரும்பு காசு கொடுக்குறான்னு ஒரு பக்கத்து யோசனையாவும் இருக்கு, ஒரு பக்கத்து பார்த்தா பாவமாவும் இருக்கு. பாவம் மக்கள் ஃபுல்லா வெயிலையும் வரிசையிலையும் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு கொட்டாயாச்சும் போட்டு இருக்கலாம்ல. பிறகு நம்ம ராம்நாட்ல உள்ள 700 ml ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா நம்மள ஒரு பொண்ணு ரூட் விட்டுட்டு போவோம். நமக்கே ஒரு மாதிரி செய்யாயிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரவும் மதிய உணவாக பீக்கங்க ரைஸ் முட்டையும் போட்டாச்சு. இந்த ஷூவை வாங்கி 4 வருஷம் ஆச்சு. ஆனா இன்ன வரைக்கும் தரமா உழைச்சிட்டு இருக்கு. யாராச்சும் புதுசா ஜிம்முக்குன்னு ஷூ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷூ வாங்க, ஹைலி ரெக்கமெண்டட். நேத்துதான் இந்த பந்த போட்டு வெறித்தனமா அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா பஞ்சர் ஆக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பந்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எங்கிட்டாச்சும் கடந்து நம்மள பார்த்து போறேன், நம்மள எங்கிட்டு விடவும் மாட்டேங்கிறான். திடீர்னு பின்னாடி ஓடியாரன், திடீர்னு முன்னாடி ஓடியாரன். இவனோட பாச போராட்டத்துக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் லைன்ல கரெக்டா இருங்க நண்பர்களே.